Hallelujah. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. What a joy it is to be in the house of the Lord. Hallelujah. கர்த்தரோட வீட்டிலே இருப்பது எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு ஹalleluya, எவ்வளவு ஆனந்தமான காரியமா இருக்கிறது. Hallelujah. Even before we get into a time of singing, praising and worship, I just want to remind you that we worship a God who is an awesome and all powerful God. Hallelujah. எத்தனை பேர் நம்புறீங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களேன். Hallelujah. நம்ம ஆராதனை கடந்து போகிறதுக்கு முன்பாக ஒரு விஷயம் உங்ககிட்ட நாமப்படுத்த விரும்புகிறேன். இந்த காலவேளையில் நம்ம ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? அவர் பெரியவர், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அவர் நாமம் இயேசு. Hallelujah. His name is Jesus. Hallelujah. 4,200 religions. There are 4,200 religions in the world. But there is only one tomb which is open today. Hallelujah. And there is only one man who conquered the sin, the power of death and the hell forever and ever. Hallelujah. Hallelujah. சத்தமோ அல்லேலூயா சொல்லிருங்க. Hallelujah. இயேசு என்ன தெரியுமா செய்தார்? பாவத்தையும் சாபத்தையும் எல்லா காரியங்களும் ஜெயித்தவராய் அவர் மூன்றாம் நாளிலே உயிரோடு கூட எழும்பினார். Hallelujah. Hallelujah. அந்த நாமத்திலே விடுதலை உண்டு, அந்த நாமத்திலே ஒரு சுகம் உண்டு, அந்த நாமத்திலே ஒரு வல்லமை உண்டு. இந்த காலவேளையிலே ஏதோ எதிர்பார்ப்போடு இந்த காலவேளையில வந்திருக்கலாம். இயேசு அந்த நாமத்தை நோக்கி அவர் சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுங்க. அந்த நாமத்திலே ஒரு விடுதலை உண்டு, ஒரு விடுதலை உண்டு, ஒரு சுகம் உண்டு, ஒரு ஆரோக்கியம் உண்டு. Hallelujah. Hallelujah. சத்தமா அல்லேலூயா சொல்லிருங்களேன். Hallelujah. எத்தனை பேர் கிரிக்கெட் பாப்பீங்கன்னு தெரியல. I am a very crazy fan of cricket. சில நேரம் ஸ்டேடியம்லலாம் போய் நாங்கள் கிரிக்கெட் பார்ப்போம். அப்போ இப்போ உள்ள ஃபேமஸ் ஆள் யாருன்னா தோனியோ கோலியோ யாருனாலும் வச்சுக்கோங்க. கடைசி பால்ல 6 அடிக்கணும். தோனி 6 அடிச்சிட்டாரு அப்படின்னா நீங்க ஸ்டேடியம்ல இருக்கிற ஒவ்வொரு ஆள்கிட்டையும் போய் தோனி 6 அடிச்சிட்டாருன்னு சொல்ல மாட்டீங்களே. ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி தோனி தோனி ஓ தோனி அப்படின்னு கத்தி எல்லாரும் சத்தம் போட்டு அவரோட நாமத்தை சத்தமா அவரோட நாமத்தை உயர்த்துவாங்க. தோனி தோனி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நாமத்தை அவரோட பேரை சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுவாங்க. ஆனா தோனி நம்ம எல்லாரும் அந்த ஸ்டேடியம்ல சத்தத்தை உயர்த்தி நாம அவரோட பேரை சொல்லி கூப்பிடுறோம்ல. தோனிக்கு உங்க பேரையோ என் பேரையோ தெரியாது. ஆனா நாம் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? உங்க பேரை அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறார். Hallelujah. அவர் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறாரா? தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாகவே உங்களை அறிந்து வைத்திருக்கிற தேவனா இருக்கிறார். Before you were formed in the mother's womb, in your mother's womb, he knows you. He knows you by name. அந்த தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். வேதத்துல பாத்தீங்கன்னா பர்த்திமேயுன்னு ஒரு குருடர்னா அவன் என்ன தெரியுமா? சத்தத்தை உயர்த்தி இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். கூட இருக்கிறவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? நான் நினைக்கிறேன் கூட இருக்கிறவங்க என்ன பண்ணிருப்பாங்க? சும்மா பேசாம இருறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில இருந்த அவங்க வேலட்ல இருந்த பர்ஸ்ல இருந்த ஒரு 5 திரமோ 10 திரம்ஸோ எடுத்து கையில கொடுத்து பேசாம இருறா, அவரை ஏன் தொந்தரவு பண்ற அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவனுக்கு தெரியும் இவ்வளவு நாள் ஏதோ நான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தேன். அண்ணா நான் இன்னைக்கு ஒரு பேரை கூப்பிடுறேனே, இன்னைக்கு ஒரு நாமத்தை கூப்பிடுறேனே, அந்த நாமத்திலே விடுதலை உண்டு, சுகம் உண்டு அப்படின்னு சொல்லி அவன் ஒரு விசுவாசத்தோடு இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி சத்தத்தை உயர்த்தி அவன் கூப்பிட்டான். இந்த காலவேளையிலே அந்த நாமத்தில் விடுதலை உண்டு. நீங்க எவ்வளவு பெரிய கேள்விக்குறியோடு வந்திருக்கலாம். இந்த மாதத்தை நான் எப்படி கடக்க போறேன்? இன்னும் 10 நாள் தான் இருக்கு, 15 நாள் தான் இருக்கு. என் முன்னாடி இருக்கிற பிரச்சனைகள்
தலை போல மலை போல நிற்கிறது அப்படின்னு சொல்லி கேள்வியோடு இருந்திருக்கலாம். என் தேவன் அதை மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். He is the name above every name. Hallelujah. Every knee will bow, every tongue will confess that Jesus Christ is the Lord. Hallelujah. எல்லா நாவுகளும் முழங்கும், எல்லா நாவும் அறிக்கை செய்யும், கர்த்தரே தெய்வம் என்று. Hallelujah. எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி Hallelujah. Hallelujah. எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி Hallelujah. Hallelujah. வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி, எல்லாம் வாய்களை திறந்து பின்னாடி இருந்து முன்னாடி வரைக்கும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. வாய்களை திறந்து இயேசுவே 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 எங்க மத்தியிலே உலாவுங்க அப்பா, இயேசுவே எங்க மத்தியில உலாவுங்க, இயேசுவே உங்களை மத்தியில உலாவுங்க. யாரும் கண்ணை திறக்காதீங்க, முன்னாடி இருந்து பின்னாடி வருஷம் வரைக்கும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி இயேசுவே இந்த காலவேளை எங்க மத்தியில இறங்குங்கப்பா, இந்த காலவேளை எங்க மத்தியில இறங்குங்கப்பா, இந்த காலவேளை எங்க மத்தியில இறங்குங்க ஆண்டவரே. ஓ ஹalleluya ஹalleluya ஓ ஹalleluya. நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரோட கரம் இந்த காலவேளையில் நம்மை தொடும்படியாய், மனுஷனோட தொடுதல் அல்ல, ஓ அல்லாத ஒரு தேவ கரம் இந்த காலவேளையில், தேவனோட கரம், தேவனோட தொடுதல், the hand of God, the hand of God. Hallelujah 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 ஓ hallelujah. வாய்களை தந்து சத்தத்தை உயர்த்தி அவரை துதிக்க ஆரம்பிங்க, அவரை துதிக்க ஆரம்பிங்க, ஸ்தோத்திரிக்க ஆரம்பிங்க. Hallelujah hallelujah. We worship your name Lord, worship your name Lord. Hallelujah hallelujah hallelujah. The name that you're calling right now is the name that is above every name, the name above every name. Hallelujah. எல்லா நாமத்தை விட மேலான நாமம், உங்க வியாதியை விட மேலான நாமம், உங்க கண்ணீரை விட மேலான நாமம், உங்க நெருக்கத்தை விட மேலான நாமம். Hallelujah hallelujah hallelujah. Come on, shout his name, Jesus Jesus. Hallelujah hallelujah. தூய ஆவி அன்பினா துணையா தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீர் உள்ளமே குதையா. ஓ வரவே நல்லவரே நல்லவரே வரவே. ரெண்டு கரங்களை உயர்த்தி தூய ஆவியே அன்பின் ஆவி ஷபபபா துணையாளரே தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீர் ஓ உள்ளவே குதையா. ஓ வரவே உள்ளத்தின் ஆழ திறந்து கேட்போமா. நல்லவரே வல்ல ஓ ஷதலரே வர வேண்டும், நல்லவரே கமரே வல்லவரே தூய ஆவியே அன்பின் சமரோ துணையாளரே தேற்றும்
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்போமா? ரெண்டு கரங்களை உயர்த்தி இப்போ வரவே. எங்களை தொடுறதுக்கு இந்த காலமேல வாங்கப்பா. உங்க கரம் எங்க மேல வைக்கட்டு படட்டும் அப்பா. உங்க கரம் எங்க மேல வைக்கப்படட்டும் ஆண்டவரே. உடைய பிரசனம் எங்களை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. உடைய பிரசனம் எங்களை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. இப்போ வர வேண்டும் நல்லவரே, வல்லவரே. ஓ வரவே. இப்போ வரவே. எண்ணியலாமையில் நீர் செயல்படுவே. விலகாதிருக்கும். எண்ணியலாமையில் நீ செயல்படுவே. உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பேப்பீரென்றார். என் தடைகள் உமக்கு இந்த காலவேளையிலே மரித்தோரை எழ செய்தீரேன். என் நோய்கள் உமக்கு என் மாத்திரம் கிரகிக்க முடியும் காரியம் செய்வி. ஓ சர்வஞானியே உம்மை ஆராதிக்கிறேன். ஓ கிரகிக்க முடியும் காரியம் செய்வி. சர்வஞானியே உம்மை ஆராதிக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து கிரகிக்க முடியும் காரியம் காலவேளையிலே. சர்வஞானியே உம்மை கிரகிக்க முடியும் காரியம் செய்வி. சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்கு ஏன் விசுவாசத்தோடு சொல்லுங்களேன். என்றாயிலும் என்னை மறந்து ஏதாயிலும் செய்திடுவார். என்றாயிலும் என்னை மறந்தது உண்டோ? என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார். என்றாயிலும் என்னை மறந்தது உண்டோ? என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார். என்றாயிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா ஓ காரியம் செய். உள்ளத்தின் ஆழத்தின் சத்தத்தை உயர்த்தி விசுவாசத்தோடு இந்த காலவேளையிலே ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா ஓ காரியம் செய். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும் உம்மாலன்றி முடியாததை செய்து முடிக்கிற தேவன். இந்த காலவேளையிலே முடியாது என்று சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு இந்த காலவேளையில வந்திருக்கலாம். என் தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஓ உம்மாலன்றி உம்மை ஆகாயத்து பட்சிகளை போஷித்தீர். ஓ என்னையும் போஷிப்பது காட்டு புஷ்பங்களை கரங்களை உயர்த்தி கிரகிக்க முடியா
ரெண்டு கரங்களை உயர்த்தி, எல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி, என் தேவன் இந்த கால வேளையில் ஏதாவது எனக்கு செய்வார். என் தேவன் என்னோட வாழ்க்கையில நான் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை விட மேலான காரியத்தை செய்கிற என் தேவன் வல்லமை உள்ள தேவன். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நான் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக செய்கிற தேவனை நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. என் தேவன் ஏதாயிலும் செய்திடுவார், என்றாயிலும் என்னை மறந்தது. ஓ என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார், என்றாயிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஓ ஏதாயிலும் செய்திடுவார், என்றாயிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார், என்றாயிலும் என்னை மறந்தது. ஓ என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார், என்றாயிலும் என்னை மறந்தது. என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார், என்றாயிலும் என்னை மறந்தது உண்டா? நினைக்க முடியாத காரியம் செய்வீர். ஓ சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். நினைக்க முடியாத ஓ சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். என்னோட தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். தேவனுக்கு இப்படி செயல்படுறது ரொம்ப பிடிக்கும். மனுஷன் சான்ஸே இல்லைன்னு சொல்ல இவர் வந்து இப்படிதான் நடக்கும் போ அப்படின்னு சொல்ல, அப்புறம் அதை நடப்பித்து காமிக்கிற தேவனா இருக்கிறதுனால இந்த காலவேளையில் அவரை ஆராதிப்போமா? சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாய் பிளக்கக்கூடிய சான்ஸே இல்ல. அந்த தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் பிரித்தது போல இந்த காலவேளையிலே உங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லா காரியங்கள் உடைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்திலே சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களுக்காக யுத்தத்தை செய்ய ரீமா பாகாஷே ரே 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 ரே. ஹல்லேலூயா. சான்ஸே இல்லைன்றத தேவன் வாக்கு பண்ணி அதை அவர் செய்து முடிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தன் மகோன்னததே, பரமெங்கும் விளங்கும் மகேசன், ஸ்வர்கீய சைன்யங்கள் வாழ்த்தி ஸ்வர்லோகநாதன மசிஹா. பரிசுத்தன் மகோன்னத ஓ பரமெங்கும் விளங்கும் மகேஷ். ஹல்லேலூயா. ஸ்வர்கீய சைன்யங்கள் வாழ்த்தி ஸ்வர்லோக ரெண்டு கரங்களை உயர்த்தி தேவ கொடுதல். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சந்தனா மாரா கரபோ. ஓ ஹல்லேலூயா.
உயர்த்தி சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. ஓ திரும்மை போற்றிடுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். ஓ சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்று என்றென்றும். கண்களை மூடி கரங்களை அசைத்து சபையாய் ஓ ஓ ஹலே ரீனானாதானா போஷேரே ஹலே ஓ ஹலே ஓ ஹலே ரீனானானா ஷேரே ஹalleluya அன்று யோவானும் பேதுருவும் ஆலயத்துக்கு போகும்போது பிறவியிலே சப்பானியாய் ஒருத்தன் உட்கார்ந்துருந்தான். பேதுருவும் யோவானும் என்ன தெரியுமா சொன்னாங்க? பொன்னும் வெள்ளியும் என்கிட்ட இல்ல, இயேசுவின் நாமத்திலே எழுந்து நட என்று சொல்லும் போதே ராதா கா சாந்தா ராபா ராதா ராபா, நான் விசுவாசிக்கிறேன் பேதுருவும் யோவானும் இயேசுவின் நாமத்திலே அப்படின்னு சொல்லும் போதே அந்த சரீரத்துக்குள்ளே ஒரு வல்லமை இறங்கி, அந்த சரீரத்துக்குள்ளே ஒரு வல்லமை இறங்கி, நரம்புக்குள்ளே அவர் ஒரு வல்லமை இறங்கி, ஓ பிறவி சப்பானியா இருந்தவன் எழுந்து நடந்தது போல இந்த கால வேளையிலே அவருடைய நாமத்திலே விடுதலை உண்டு. சாந்தானா கராதியாந்தே தபலரா ஷெவரே ரகலராதியா பாபா பாபா ஷெவரே தியாந்தரபா ரிகானமா சந்தலரே தியாந்தரபா. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில வாய்களை திறந்து அந்நிய பாஷையில பேச ஆரம்பிங்க. முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் அபிஷேகத்தை நிறைந்தவங்க அந்நிய பாஷையில பேச ஆரம்பிங்க. தீபானா பா சாந்தாலாகா ராதியாந்தரபா. இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். The name of Jesus, 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 the name of Jesus. Ribana kathana shenene, ritalana bashikalaraba, dibana shenene, riradala mashene. சபையா ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹalleluya இயேசுவேன்னு கூப்பிடுவோமா? இந்த இடத்துல இருந்து ஒரு இயேசுவேன்ற ஒரு சத்தம் எழும்பட்டும். ஹalleluya ஹalleluya. மனுஷன் ஒன்றும் செய்ய முடியாதுங்க, மனுஷன் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா இயேசுனால எல்லாவற்றையும் செய்ய வல்லவரா இருக்கிறார். சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அதனாலதான் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஓ ரிகனரா ஷே இயேசுவே இயேசுவே இயேசுவே. ஓ ஷலரபரபா
ஹalleluya. முழங்கால் படிஞ்ச முடிஞ்சவங்க முழங்கால் படிடுங்க. இவ்வளவு நேரம் அந்த இயேசுநாதரை ஆராதித்தோம். அந்த இயேசுநாதரை நம்ம ஆராதித்தோம். அவர் விடுதலை செய்கிற தேவன், அவர் வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி ஆராதித்தோம். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை மீட்டெடுத்த தேவன், நம்முடைய ஆத்துமாவை நேசிக்கிற நல்ல நேசரா இருக்கிறார். அவர் அழகிலே சிறந்தவர், பூரண அழகுள்ளவர். நாங்கள் விவரிக்க முடியாத அளவுக்கு அழகுள்ள தேவனாய், வார்த்தையினால் விவரிக்க முடியாத அழகுள்ள தேவனாய், பழுதே இல்லாத தேவன். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. என் நேசர் அழகில் சிறந்தவர். அந்த நேசருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்களாய் அப்பா நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய முகம், அவருடைய வாய், அவருடைய வார்த்தைகள் எவ்வளவு மகிமை உள்ளதாய் இருக்கிறது. அவருடைய கண்கள் எவ்வளவு மகிமை உள்ளவதாய் இருக்கிறது. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, 10,000களில் சிறந்தவரே, Rose of Sharon, lily of the valleys, the best among tens of thousands. இணையில்லாதவரே, நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் அப்பா. இந்த கால வேளையிலே அந்த சிலுவையை நோக்கி பார்ப்போமா? அந்த நேசுநாதர் இந்த பூமியில் இருக்கும்போது அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். ஆனா அவர் கடைசியில அவர் உங்களுக்காக எனக்காகவும் அவர் மரித்தார். உங்களுடைய பாவங்களுக்காகவும் என்னோட பாவங்களுக்காகவும். நீங்க நல்லா இருக்கணும்படியாய், நீங்க விசுவாசத்தோடு நீங்க ஜெயமுள்ள வாழ்க்கை வாழும்படியாய் அவர் உங்களுக்காக மரித்தாரே. அந்த சாரோனின் ரோஜாவை 2 கரங்களை உயர்த்தி, சாரோனின் ரோஜாவே, என் ஆத்துமனேசரே, பழுதற்ற இரத்தமே, தேவாட்டு குட்டியே, சாரோனின் ரோஜாவே, என் ஆத்துமனேசரே, பழுதற்ற இரத்தமே, தேவாட்டு குட்டியே, அழகுள்ளவர் நீ, அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே, அழகுள்ளவர் நீ, அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே. ஹோசன்னா உன்னத தேவனே, ஹோசன்னா தாவீதின் மைந்தனே, ஹோசன்னா உன்னத தேவனே, ஹோசன்னா தாவீதின் மைந்தனே. உறவுகள் பிரிந்த போ நண்பன் என்னை வெறுத்தனான், துணையாக வந்த அன்பினை மறந்திடேனே. உறவுகள் பிரிந்த போது துணையாக வந்த அன்பினை மறந்திடேனே. துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் ஓ மன
பதினாயிரங்களிலும் சிறந்தவரே, அழகுள்ளவர், ஓ அழகுள்ள, அவருடைய அழகை ரசிப்போம் அந்த காலவேளை. பதினாயிரங்களிலும் சிறந்தவரே, ஓ சன்னா, ஓ உன்னத தேவனே, ஓ சன்னா, தாவீதின் மைந்தனே, தாவீதின் மைந்தனே, ஓ ஷதலரே, உன்னத தேவனே, ஓ சன்னா, தாவீதின் மைந்தனே, துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் மணவாளனே, துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் மணவாளனே, ஓ சன்னா, உன்னத தாவீதின் மைந்தனே, ஓ சன்னா, உன்னத தேவனே, ஓ சன்னா, தாவீதின் மைந்தனே. இந்த உலகத்துல நிறைய பேரோட கண்ணீரை தேவன் துடைத்துக் கொண்டிருக்கிறார். உறவுகள் பிரிந்து போகலாம், நண்பர்கள் வெறுத்திடலாம், நண்பர்கள் உன்னை வெறுத்திடலாம், ஆனா அவர் உனக்கு துணையாக வந்திருக்கிறார். அவர் உனக்கு துணையா இருக்கிறார். He is your comforter. He is your comforter. He is not only a miracle working God, He is your comforter. He is your comforter. துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளனே, துணையாளரே, துணையாளரே, ஓ சன்னா, உன்னத தேவனே, ஓ சன்னா, ஷதலரதா, தாவீதின் மைந்தனே, ஓ சன்னா, உன்னத தேவனே, ஓ சன்னா, தாவீதின். கடைசியா சபையாய் சேர்ந்து சொல்லுவோமா? அழகுள்ளவர், 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 yes Lord, அழகுள்ளவர், பதினாயிரங்களிலும் சிறந்தவரே, ஓ சன்னா, உன்னத தேவனே, ஓ சன்னா, தாவீதின் மைந்தனே,
worship you, we praise you, we glorify you, we exalt your holy name. We give you glory in this place, Lord. Be glorified, be magnified, be exalted in this place. Come on, let's open our mouth and raise our hand and say, thank you, Lord Jesus. We worship you, we praise you, we glorify you, Lord. Oh, we exalt your holy name. We praise your holy name. We glorify your holy name, Lord Jesus. We worship you in this place. We thank you, we thank you, we thank you, we thank you, Lord Jesus. Oh, be glorified, be magnified, be exalted in this place. We worship you, we worship you, we worship you, Lord Jesus. We worship you, Lord Jesus. Oh, we worship you, Jesus. We give you glory in this place. Hallelujah, Lord Jesus. Hallelujah, Lord Jesus. Come on, let's continue to worship God and to praise His name and to glorify His name this morning time, that He is worthy to be praised. Oh, hallelujah, Lord Jesus. We worship you, Lord Jesus. We glorify you, Lord. We praise you, Lord Jesus. You alone are worthy, Lord Jesus. There's nobody like you, Lord. Come on and just keep praying and worshiping and saying, there's nobody like you, Lord Jesus. Oh, there's nobody like you, Lord Jesus. We worship you. We praise you. We glorify you in this place. You alone are worthy, Lord Jesus. Oh, we worship you, Jesus. He is Lord. He is Lord. He has risen from the dead. He is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. He is Lord, He is Lord, He is Lord. He has risen and He is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. Oh, He is Lord, He is Lord. Come on and raise your hand and say, He is Lord. He has risen. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is. We believe this morning time, every knee shall, oh, every tongue confess that Jesus Christ is. If you believe this morning, raise your hand and say, He is Lord. He is Lord. He has risen and He is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is. Every knee shall bow, every knee shall bow, every tongue, oh, that Jesus. Every knee shall bow, oh, every knee shall, every tongue confess that Jesus Christ is.
every knee, every knee. That Jesus Christ is Lord. This is your house, your home. We welcome you, Lord, we welcome you. This is your house, your home. We welcome you today. We say this is your house, this is your home, it is your home. We welcome you, Lord, we welcome you. This is your house, oh, we welcome you today. Oh Lord, we say, as we gather in this place today, Holy Spirit, come and have your way. Oh, have your way. Come on and raise your hand and say, as we lay aside our own desires, sweep across our hearts with holy fire. Oh, have your way. We say, have your way, Lord. Have your way. This is your house. It is your home. We welcome you, Lord, we welcome you. This is your house, it is your home. We welcome you today. Oh, Lord, we welcome you today. You are my strength when I am weak. You are the treasure that I seek. You are my all in all. Come on and sing with me this morning and say, oh, when I fall down, you pick me up. When I am dry, you fill my cup. You are my all in all. How many of you can say you are my strength, Lord? You are my strength when I am weak. You are the treasure that I see. You are my all in all. When I fall down, when I fall down, pick me up. When I am dry, you fill my cup. You are my all in all. Can we raise our hand and say, Jesus, oh Jesus, you are Lamb of God. Worthy, worthy is your name, Jesus. Oh, you are Lamb. Oh, worthy is your Jesus. You are Lamb. Say Jesus, Jesus, Lamb of God. Worthy is
your name, Jesus. You were Lamb. Worthy is your name. Lord, even as we are standing here this morning time, we believe that your name is worthy, your name is holy, your name is glorified in this place, Lord Jesus. Who are we that you are mindful about us, Lord? What is man that you are thinking about him, that you are there for him, that you care for him, Lord Jesus. Worship you, Jesus. Come on, wherever you are, just continue to praise God and raise your hand and say, Lord, you are worthy to be praised in this place. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness, my God, that is who you are. Oh, you are a maker. We believe that you are the promise keeper. My God, that is who you are. This month of November, you are Waymaker, Jesus. Promise keeper. My God, that is who you are. Oh, you are Waymaker in this place. Promise keeper, my God, that is who you are. We say that is who you are. 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 We say Waymaker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. Waymaker, miracle worker, promise keeper. சொல்லுவோம் உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும் பாடுவோம் அல்லேலூயா. Thank you, Lord Jesus, for this time of worship that you have given us. We surrender our lives in your precious hands. Take control of this place. Let your name be glorified in the name of Jesus. We put our hands together and worship God and say, Amen, Lord. Amen, Lord Jesus. Hallelujah. I welcome you all in the mighty name of the resurrected Savior, Jesus Christ. Amen. Hallelujah. உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலவேளையில் உயிர்த்தெழுந்த ராஜாதிராஜன் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். என் தேவன் பெரியவர். என் தேவன் பெரியவர். Hallelujah. He is bigger God. Amen. Amen. Hallelujah. Tap to the next person and say, today is your day of deliverance. Amen. Hallelujah. கர்த்தர் உங்களை தொட்டு ஆசீர்வதிக்க போறார். Amen. Hallelujah. இருதயங்கள் திறக்கப்படணும். தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு காத்து கொண்டிருக்கணும். Amen.
ஹalleluya. தேவ வார்த்தை வரும்பொழுது நான் அதை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லத்தக்கதாக நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஆமென், ஆமென், ஹalleluya. பெரிய அற்புதத்தை தேவன் செய்வார். ஆமென். நம்முடைய கையில் தான் இருக்கு. நம்ம பெரிய எதிர்பார்ப்போடு வரும்போது உங்களுடைய பெரிய அற்புதம் நடக்கும். ஆமென். அவருடைய கரத்தில். ஆமென். நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க? அவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். ஹalleluya, hallelujah, hallelujah. What a wonderful Savior we have. Amen. Praise God. Glory be to God. Let me go straight away to the Word of God. இந்த கால வேளையில் எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தைக்கு ஆயத்தத்தோடு வந்திருக்கீங்க? ஆமென். Hallelujah, hallelujah. ஹalleluya. ஒரு அன்பான சபை அங்கத்தினர் ஒருவர் அவர் கேட்டுக்கொண்டதின் நிமித்தமாகவும் மற்றபடி இந்த காலை வேளையில் தேவனுடைய சமூகத்தில் நிற்கும் பொழுதும் தெளிவான இந்த வார்த்தையை எடுக்கும்படியாக தேவன் எனக்கு ஏவினதினால் இந்த காலை வேளையில் இந்த தேவ வார்த்தையை எடுப்பதற்கு நான் வந்திருக்கிறேன். ஆமென். I'm only a person who is going to what I received I'm going to give to you. இந்த காலவேளையிலே தேவனிடத்தில் எது கிடைச்சதோ அது இந்த காலவேளையிலே உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கிறேன். But it is up to you to receive it and make to work inside you. இந்த காலவேளையிலே அது உங்களோட கையில தான் இருக்குது, எப்படி நீங்க பெற்றுக்கொள்ளுகிறீங்க அப்படின்னு சொல்லி. Your faith is going to operate. உங்களோட விசுவாசம் இந்த காலவேளையிலே செயல்பட போகிறது. Your faith is going to manifest and do a miracle in your life. இந்த காலவேளையில உங்க விசுவாசம் உங்க வாழ்க்கையில செயல்பட்டு உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய போகிறது. Amen. Hallelujah. Let me go straight away to the Word of God. இந்த காலவேளையிலே தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். Today topic is going to be the kingdom of God. இந்த காலவேளையிலே தேவனுடைய செய்தியின் தலைப்பு தேவ ராஜ்யம். Yes. The church today are going to deeply dive. We are going to dive into the center part of the Jesus ministry. இந்த காலவேளையிலே தேவனோட ஊழியத்தின் மைய பகுதியிலே நாம் இந்த காலவேளையிலே கடந்து செல்ல போகிறோம். Jesus as the Son of God when he came down, இயேசு தேவனோட பிதாவாய் இந்த உலகத்துக்கு வரும்போது he did not start the miracle. அவர் ஸ்ட்ரைட்டா அற்புதத்தை செய்யவில்லை. He did not heal. அவர் விடுதலை கொடுக்கவில்லை, சுகமளிக்கவில்லை. He did not even choose the disciples. அவர் அவரோட சீஷர்களை தெரிந்து கொள்ளவும் இல்லை. Although that these are the things that he has done, அவர் இதெல்லாம் செய்யும் போதும் his first recorded message was very clear and bold. வேத வசனத்திலே ஒரே ஒரு வசனம் மாத்திரம் ரெக்கார்ட் ஆகி இருக்கிறது. In from Matthew 4:17 it says, repent for the kingdom of heaven is at hand. மத்தேயு 4:17 சொல்கிறது, மனம் திரும்புங்கள், தேவ ராஜ்யம். Amen. Hallelujah. Can somebody put that display there also, so it will be easy for us to follow. Amen. Repent. மனம் திரும்புங்கள். Everything Jesus said, every parables and every miracles, every healing, all the points was centered to one theme called kingdom of God. தேவன் என்னென்னலாம் சொன்னாரோ, என்னென்ன அற்புதங்கள் செய்தாரோ, என்னென்ன உவமைகள் சொன்னாரோ, அதெல்லாம் எல்லாத்தோட மைய பகுதி என்ன அப்படின்னா தேவனோட ராஜ்யத்தை குறித்தே எல்லாமே இருந்தது. Whatever he has done, it is only to this, it was focused centered to the kingdom of God. அவர் இந்த உலகத்துல என்னெல்லாம் செய்தாரோ, இந்த பூமியில என்னெல்லாம் செய்தாரோ அதோட மைய பகுதியோட மூல காரணம் என்ன? தேவனோட ராஜ்யம். Amen. Hallelujah. Today we are going to see some and explore certain points. சில காரியங்களை நாம் இந்த காலவெளியில் விவரித்து அறிந்து கொள்ள நம்ம வந்திருக்கிறோம். Because we should know as a church 5 points, the key points. That's one is that what is the kingdom of God? சபையாய் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது தேவ ராஜ்யம் அப்படினா என்ன அப்படினு அறிந்து கொள்ள வேண்டும். Where is the kingdom of God? தேவனோட ராஜ்யம் எங்க இருக்கிறது? How do we prepare to the kingdom of God? நம்ம தேவனோட ராஜ்யத்துக்கு போறதுக்கு எப்படி நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும்? How do we enter the kingdom of God? தேவனோட ராஜ்யத்துக்குள்ள எப்படி போக வேண்டும்? And who will not enter the kingdom of God? தேவனோட ராஜ்யத்துக்கு யாரெல்லாம் போக மாட்டாங்க? Amen. So that gives us a clear clarity, and it makes every believer to know and get prepared.
இந்த காலவெளியில சபையா இருக்கிற ஒவ்வொருவரும் அதோட the clarity அதோடைய தெளிவை உங்களை அறிந்து கொள்ளும்படியாக தேவன் உங்களுக்கு பலப்படுத்துவாராக. Hallelujah. Amen. Hallelujah. Let the Spirit of God open the hearts as we journey through this word. தேவனோட ஆவியானவர் இந்த காலவெளியில் உங்கள் இருதயத்தை தடப்பாராக அவருடைய வார்த்தையை கேட்க. Amen. Hallelujah. Amen. Hallelujah. I didn't hear you. I said let the Spirit of God open your heart. That means I'm telling you you allow the Spirit of God to open your heart so that you will receive the word and understand that. தேவனோட ஆவியானவர் இந்த காலவெளியில் உங்கள் இருதயங்களை திறந்து அவருடைய வசனத்தை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள உங்களுக்கு உதவி செய்வாராக. Amen. So for that you have to say amen. Praise God. Praise God. Hallelujah. Let the kingdom of God come into each and every person. தேவனோட ராஜ்யம் ஒவ்வொருவருக்குள்ளும் வருவதாக. Amen. Amen. We are going to see that. The first point what we are going to see that what is the kingdom of God? முதலாவது காரியம் நாம் பார்க்க வேண்டியது தேவனோட ராஜ்யம்னா என்ன அப்படினு பார்க்க போறோம். It is not merely the place. அது ஒரு இடம் மாத்திரமல்ல. It is the rule, reign and the authority of God's power in heaven, earth and in the hearts of every believer and the future eternal kingdom. தேவனோட அரசாளுகிற அந்த ஒரு காரியத்தை நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம் தேவ ராஜ்யத்துல. Amen. Hallelujah. அந்த அரசாளும் இடம் பரலோகமும் பூலோகமும் ஒவ்வொரு விசுவாசியின் இருதயமும் வர இருக்கின்ற இரண்டாம் வருகையில் அவர் வந்து ஆளுகை செய்ய போகின்ற ராஜ்யத்தை குறித்து. Amen. Hallelujah. Paul describes it very clearly. பவுல் தேவனோட ராஜ்யத்தை பத்தி விவரமாய் சொல்றார். In Romans 14:17 ரோமருக்கு எழுதின நிருபங்கள் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். For the kingdom of God is not eating and drinking. பரலோக தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. Amen. 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 For the kingdom of God is not a matter of eating and drinking, but of righteousness and peace and joy in the Holy Spirit. Righteousness, peace, joy in the Holy Spirit. Hallelujah. Hallelujah. In other words, the kingdom of God is God's righteousness will shape you. இன்னொரு விஷயத்துல தேவனோட ராஜ்யம் அவரோட நீதி உங்களை உருவாக்கும். Amen. Hallelujah. And God's peace will sustain you. அவருடைய சமாதானம் உங்களை நிலைநிறுத்தும். And God's joy will strengthen you. அவரோட சந்தோஷம் உங்களை பலப்படுத்தும். Amen. Hallelujah. Great. Amen. Hallelujah. Praise God. Let us see the illustration. Let us look into the illustration like imagine church, imagine there is a two kingdom. Amen. Two kingdom. ரெண்டு ராஜ்யங்கள் இருக்கிறது. Imagine there is two kingdom there. நீங்க யோசித்து கொள்ளுங்க ரெண்டு ராஜ்யம் இருக்குது அப்படினு யோசித்து. One is the kingdom of darkness which has confusion, fear, addiction, sin and depression, bondages. இருளில் இருக்கிற ராஜ்யம் எப்படி இருக்கும்னா பயம், நடுக்கம், பாவங்கள் நிறைந்த வாழ்க்கையா கட்டுகளும் நிறைந்த ஒரு ராஜ்யமாக இருக்கிறது. Amen. Hallelujah. The kingdom of light is a hope, peace, joy, righteousness and the purpose and love. வெளிச்சத்தின் ராஜ்யம் எப்படி இருக்கும்னா சந்தோஷமும் சமாதானமும் நீதியும் ஒரு தீர்மானம் ஒரு அன்பு அந்த ராஜ்யத்துல இருக்கு. Hallelujah. Hallelujah. Bible declares so beautifully in Colossians 1:13. கொலோசியருக்கு எழுதின நிருபங்கள் 1ஆம் அதிகாரம் He has delivered us from the kingdom of darkness and transformed us into the kingdom of his beloved son. அவரை நம்ம இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்மளை மீட்டெடுத்து அவருடைய ராஜ்யத்துக்கு நேராக நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். Amen. Hallelujah. Hallelujah. What it says so beautifully, the two kingdom, once we were in one kingdom that is in the darkness, but what God did is he delivers from the kingdom of darkness and he transformed or he transferred, more than transformed, he transferred from that place into the kingdom of his beloved son.
Hallelujah. முதலாவது இருளின் ராஜ்யத்தில் இருந்தோம். ஆனா தேவன் He transferred us. அவர் நம்மளை ஒரு அந்த இடத்திலிருந்து மாற்றி அவர் என்ன ஒரு வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்கு நம்மளை கொண்டு வந்தார். Amen. Hallelujah. Hallelujah. When Jesus prepared the kingdom, when Jesus preached the kingdom, he was announcing a new kingdom is readily available for believers and you can be transferred into it. இயேசு தேவ ராஜ்யத்தை பத்தி பேசும்போது ஒரு புதிய ராஜ்யம் உருவாக்கி கொண்டு இருக்கிறது, அதுல நீங்க அப்படியே மாறிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறார். He said the kingdom is available. தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது அப்படின்னு சொல்றார். The kingdom is available readily. தேவனுடைய ராஜ்யம் அவைலபிள் ரெடியா இருக்குது அப்படின்னு சொல்றார். Amen. He says that you can be transferred into that. நீங்க மாற்றப்படலாம் அப்படின்னு Amen. Hallelujah. What a great hope that the word what Jesus was giving. எவ்வளவு பெரிய நம்பிக்கை நம்ம இந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். Amen. Hallelujah. So we understood what is the kingdom of God. From there now the point is now we should ask where is this kingdom of God? நம்ம முதலாவது பார்த்தது தேவனுடைய ராஜ்யம் நம்ம என்னன்னு பார்த்தோம். இப்போ பார்க்க போறோம் தேவனுடைய ராஜ்யம் என்ன எங்க இருக்குது அப்படின்னு பார்க்க போறோம். Yeah. The kingdom of God. Jesus said in Luke 17:21, லூக்காம் அதிகாரம் 17ஆம் the வசனம், kingdom of God is in your midst. தேவனுடைய ராஜ்யம் உங்க மத்தியிலே இருக்கிறது. Amen. Hallelujah. What does it mean? What does it mean? It says where Jesus is honored as a king, his kingdom is present in that place. தேவன் ராஜாவாய் மகிமைப்படும் போது அவரோட பிரசனம் எங்க இருக்குதோ அங்க தேவனோட ராஜ்யம் இருக்கிறது. Amen. Hallelujah. In other words, the kingdom is here now inside you. தேவன் ராஜ்யம் இங்க இருக்கிறது, உங்களுக்குள்ள இருக்கிறது. Amen. Hallelujah. Because it says very clearly, if you wherever Jesus is honored as a king, the kingdom is present. Now it's up to the people, the church. If you are the person honoring Jesus as a king, his kingdom is inside you. இயேசு எங்கெல்லாம் உயர்த்தப்படுகிறாரோ அங்க தேவனோட பிரசன்னம் இருக்கிறது, தேவனோட ராஜ்யம் இருக்கிறது. அந்த தேவனோட ராஜ்யம் எப்படி உருவாக்கப்படுகிறது? தேவனோட சபையிலே மக்கள் ஆராதிக்கும் போது உருவாக்கப்படுகிறது. As I told you, it's within you. It is within the believer's heart. தேவனோட ராஜ்யம் உங்க மத்தியிலே இருக்கிறது, உங்களுடைய இருதயத்துக்குள்ள இருக்கிறது. When a person receives Jesus Christ, immediately Jesus start ruling. His reign started inside you on that spot itself. ஒரு மனுஷன் தேவனோட இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது தேவனோட ராஜ்யம் அவனோட உள்ளே வசிக்கிறது. And he started ruling you. அவர் உன்னை ஆளுகை செய்கிறார். Amen. Hallelujah. You know what the beauty is that what happens immediately when you accept Jesus and when he comes inside you, your priorities started slowly changing. இயேசுநாதர் உங்களுக்குள்ள வரும்போது உங்களுடைய தீர்மானங்கள் எல்லாம் மாறத் தொடங்குகிறது. And your desire, உங்களுடைய விருப்பங்கள் மாறத் தொடங்குகிறது. உங்களுடைய விருப்பங்கள் மாறத் தொடங்குகிறது. Amen. Your behavior, உங்களுடைய பழக்க வழக்கங்கள், it has started changing. Amen. Hallelujah. Hallelujah. See what an amazing thing. It's a confirmation that if you say that Jesus is inside me, how beautiful things are. This beautifully Colossians 1:27 says, Christ in you, the hope of glory. The hope of glory will illuminate the light inside you. To them God chose to make known how great among the Gentiles are the riches of the glory of this mystery, which is Christ in you. Christ in you, the hope of glory. The hope of glory. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். Amen. That Christ glory will start illuminating you, will brighten you. அந்த மகிமையின் நம்பிக்கை உங்களை வெளிச்சமாக்கும். The kingdom is future and eternal. தேவனோட ராஜ்யம் வரப்போகிறதும்
நித்தியமாகவும் இருக்கிறது. நித்தியமானதுமாய் இருக்கிறது. Yes, Jesus, you know, it is very important. Jesus word, he taught us in Matthew 6:10 how to pray. When he was teaching the prayer, he said, "The kingdom, let the kingdom come." மத்தேயு 6:10 தேவன் நம்மளை ஜெபிக்க சொல்லும்போது தேவன் சொல்லுகிறார் உங்கள் ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி அந்த பிரேயரை சொல்லி கொடுக்கறாங்க. It is the encouragement for the church to keep praying and asking God for his kingdom to come. அது நம்மளை உற்சாகப்படுத்துறது தேவனோட ராஜ்யத்தை நம்ம எப்போதும் எதிர்பார்த்திருக்கும்படியாய். And you should ask God for his kingdom when you start. This is a sort of a preparation when you're asking God for the kingdom. You're getting ready to be with him in his coming eternal kingdom in this world. தேவனோட ராஜ்யத்தை நீங்க பெற்றுக்கொள்ளும் போது நீங்க எதிர்பார்க்கிறது என்ன? நித்தியமான காரியங்களை நீங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கீங்க. நீங்கள் ஜெபிக்க தொடங்கின உடனே என்ன ஆக போகுதுன்னா, நீங்க ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது நித்திய ராஜ்யத்திற்கு வேண்டிய ஆயத்தத்துக்கு நீங்க தயாராக மாறிக்கொண்டு இருக்கிறீர்கள். ஆமென். அது நித்திய, இதுதான் என்ன சொல்ல, a day is coming, Jesus is returning and to establish his eternal kingdom, which we can see this in Revelation 21 and 22. தேவன் திரும்ப வருகிறார் அவருடைய நித்தியமான ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாய். Amen. You get prepared to go with that. Amen. That's why you have to keep praying. அதனால தான் நீங்க ஜெபிக்க வேண்டும். Amen. Hallelujah. There's a beautiful parable Jesus told in Mark 4:30-32. It says about the mustard seed and the tree. Jesus compared the kingdom to the mustard seed. Amen. Hallelujah. விதைக்கப்பட்ட பின்போ அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலின் கீழ் வந்தடையத்தக்க பெரிய கிளைகளை விடும் என்றார். Yet when it is sown, it grows up and becomes larger than all the garden plants and put out large branches so that the birds of the air can make nests in its shade. Amen. The small seed. ஒரு சிறிய விதை. Hallelujah. It grows to the big mighty tree. அது ஒரு பெரிய விதை வளர்ந்து ஒரு பெரிய மரமாய் வளருகிறது. The same way the kingdom of God, it comes with a small influence inside you and start growing. தேவனோட ராஜ்யம் உங்களுடைய இதயத்தில் வரும்போது அது உங்களுடைய இதயத்தை இருந்து அது ஒரு வலிமையை ஒரு ஆசீர்வாதத்தை உண்டாக்குகிறது. It start growing bigger. அது உங்களுக்குள்ளே வளர்ந்து and you become matured in that to be ready and understand the kingdom of God. அது நீங்க உங்களுக்குள்ள வளர்ந்து நீங்க அந்த தேவ ராஜ்யத்தை பத்தி அறிந்து கொள்ள உங்களுக்கு உதவியா இருக்கும். Amen. Hallelujah. That's how the kingdom works inside the person. தேவனோட ராஜ்யம் அப்படிதான் உங்களுக்குள்ளே ஒரு மனுஷனுக்குள்ளே அது செயல்படுகிறது. How it works, it as a small thing, whatever you heard and received Jesus, that thing started manifesting and slowly growing up and transform your whole life. Amen. அந்த விசுவாசம் என்ன பண்ணுகிறது? உங்களுடைய வாழ்க்கையை அது மாற்றுகிறது. Okay, now we have to see how do we prepare for that kingdom of God? How we should be ready for that kingdom. தேவனோட ராஜ்யத்துக்கு நம்ம ஆயத்தப்படுறது எப்படி அப்படினு சொல்லி பார்க்க போறோம். Amen. Hallelujah. Preparation begins with only one word called repentance. ஆயத்தப்படுதல் அப்படினா என்ன அர்த்தம்? அது ஆரம்பிக்கிறது ஒரு repentance மனம் திரும்புறதுல ஆரம்பிக்கிறது. Jesus first message was Matthew 4:17 said repent, the kingdom of heaven is near. மத்தேயு 4:17 சொல்லுகிறது மனம் திரும்புங்கள் அப்படினு சொல்லுது. Amen. That was the first message. அதுதான் முதலாவது செய்தியா இருக்கிறது. That's from Jesus. அதுதான் இயேசுநாதரோட முதலாவது செய்தியா இருக்கிறது. Repentance means it is not a condemnation. மனம் திரும்புதல் அப்படினா ஒரு நியாய தீர்ப்பு அல்ல. It is it's making a person getting aligned with God. அது ஒரு மனுஷனை
தேவனுக்குள்ளே அது வந்து சரி செய்து சரிப்படுத்துகிறது. அவனை நிற்கும்படி செய்வதுதான் அந்த ரிப்பென்டன்ஸ் உடைய வேலை. தேவனுக்குள்ளே அவனை சரிப்படுத்துகிறது தான் அந்த மனம் திரும்பலோட வேலை. Amen, amen. It prepares the heart. It not only aligns, it prepares the heart to receive the king. அது உங்களுடைய இருதயத்தை தயார்படுத்துகிறது அந்த ராஜாவை அறிந்து கொள்ள, ராஜாவை பெற்றுக்கொள்ள. Amen. So preparation requires a transformation. ஒரு ஆயத்தம் அப்படின்னா அது ஒரு மனம் திருப்புதல். Amen. மனம் திருப்புதல் ஒரு தேவை இருக்கிறது. Amen. And when you talk about the transformation, the person have to transform from the old to the new. மனம் திருப்புதல் அப்படினா பழைய விஷயத்துல இருந்து புதிய காரியங்களுக்கு மாறுறது தான் மனம் திருப்புதல். Hallelujah. The new means the heart have to be new and the spirit have to be new. புதிய காரியம் அப்படினா நம்மளுடைய மனம் புதிதாக்கப்பட வேண்டும், நம்மளுடைய ஆவி புதிதாக்கப்பட வேண்டும். God promised in Ezekiel 36:26. He said, I will give you a new heart and put you a new spirit within you. ஆண்டவர் எசேக்கியேல் 36:26 சொல்லுகிறார், உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். Hallelujah. And I will give you a new heart, and a new spirit I will put within you, and I will remove the heart of stone from your flesh and give you a heart of flesh. Amen. Hallelujah. That's what the transformation. Your stony heart becomes a fleshy heart. அதுதான் மனம் திரும்புதல். ஒரு கல்லான இருதயம் தசையுள்ள இருதயமாய் மாறுகிறது. It changes. அது மாறுகிறது. When your heart changes, you change. உங்களுடைய இருதயம் மாறும்போது நீங்களும் தானா மாறுறீங்க. Preparation is, in other words, is a person getting a new heart, a renewed mind, a changed lifestyle. ஆயத்தம் அப்படின்னா ஒரு புதிய இருதயம், மனம் மாறுகிறது. ஒரு ஒரு புதிய இருதயம் மாறின ஒரு அதாவது renewed mind, மாறுபட்ட ஒரு மனநிலைமையும் changed lifestyle. எப்பொழுது இந்த பழக்க வழக்கங்களை விட்டு ஒரு புதிய பழக்க வழக்கத்தில். Amen. Hallelujah. This is what the preparation for the transformation. இதுதான் நம்ம மனம் மாறுறதுக்கு ஆயத்தமான காரியங்கள். Amen. Hallelujah. Transformation is very essential. மனம் மாறுகிறது ரொம்ப முக்கியமான காரியம். Amen. Okay, now we see the preparation required, how the transformation will happen inside us. உங்களுக்குள்ள மனம் மாறுகிறது எப்படி நடக்கும்? It will happen with the hunger. அது எப்படி நடக்கும்? Righteousness. அது எப்படி நடக்கும்னா நீதிக்கு பசி தாகமா இருக்கும்போது நடக்கும். Amen. So what you will do is you will be a person in searching the word and you will do as what the Lord says. நீங்க எப்படி இருப்பீங்கன்னா அந்த வசனத்தை கேட்டு அந்த வசனத்தின்படி நடக்கிறவர்களாய் இருப்பீர்கள். Matthew 5:6 Jesus said very beautifully, blessed are those who hunger and thirst for righteousness. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். Amen. Blessed are those who hunger and thirst for righteousness, for they shall be satisfied. பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். Amen. சுதந்தரித்துக் கொள்வார்கள், திருப்தி அடைவார்கள். Amen. Hallelujah. Hallelujah. ரெண்டு காரியம் நடக்கும். Amen. Hallelujah. It's like, I want to bring one small illustration in this. If a king, an earthly king, if he says that I'm going to visit your house, ஒரு சின்ன காரியம் நான் இந்த காலவெளியில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். இங்கே உள்ள ராஜ்யம், இந்த உலகத்தில் உள்ள ஒரு ராஜா உங்களோட வீடை வந்து விசிட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? Immediately you will go inside and clean the home. நீங்கள் உங்கள் வீட்டை போய் நல்லா க்ளீன் பண்ணுவீங்க. Prepare everything. எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துவீங்க. Make some space without, you'll arrange everything and make some space. எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி ஆயத்தப்படுத்துவீங்க, நல்லா இடம் இருக்கும்படியாய் ஆயத்தப்படுத்துவீங்க. Because some guest is coming there. எதனால அந்த ராஜா வருகிறார் அப்படின்னு சொல்லி ஆயத்தப்படுத்துவீங்க. Hallelujah.
your cleansing, your cleaning started happening because of the guest. உங்க உங்க கிளீனிங் எப்படி நடந்துச்சு அப்படின்னா ராஜா வருவதுக்காக அந்த கிளீனிங் நடந்துச்சு. Amen. Hallelujah. In the same way, repentance is cleaning your heart. அதே மாதிரி தான் மனம் திரும்புதல் அப்படின்னா உங்களோட மனம் கழுவப்படுகிறது. Amen. Hallelujah. The word of God is arranging your rooms. Amen. தேவனுடைய வார்த்தை உங்கள் இருதயத்தின் அறைகளை சரி செய்கிறது. Amen. Hallelujah. And prayer is opening the door, welcoming the king and receiving him. ஜெபிக்கிறது உங்களோட கதவை திறந்து அந்த ராஜாவை உள்ள வர வைக்கிறது. Amen. Hallelujah. How much deeper it works inside you. அது எவ்வளவு ஆழமாய் உங்களுக்குள்ள எப்படி வேலை செய்கிறது. Amen. Hallelujah. When you get prepared, you're doing all things happens inside you to receive the kingdom of God inside you. இதெல்லாம் எதுக்காக நடக்குது? தேவனுடைய ராஜ்யம் உங்க இருதயத்துக்குள்ளே வரும்படியாக. Amen. Hallelujah. So to receive the kingdom of God, you have to prepare. Begin with the repentance and followed by the transformation and then followed by the hunger and thirst for the righteousness. Amen. That will help you and make you ready because your heart is cleansed and your word of God is there. Set the room of your heart properly and your prayer will be a continuous communion with God. மனம் திரும்புதல் உங்களுடைய இருதயத்தை கழுவும். அவருடைய வார்த்தை உங்களுடைய எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் செய்யும். அவருடைய ஜெபம் அவரை உள்ளே வர வைக்கும். Amen. Hallelujah. Now let's see how do we enter to the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாய் எப்படி போவது? Amen. Hallelujah. Jesus said, there was a beautiful discussion between Jesus and Nicodemus. இயேசுநாதரும் நிக்கோதேமையும் பேசின ஒரு காரியங்கள். Amen. Hallelujah. Turn with me to John 3:3. யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Where Jesus told to Nicodemus, "Hey Nicodemus, unless one is born again, he cannot see the kingdom of God." Jesus answered him, "Truly, truly, I say to you, unless one is born again, he cannot see the kingdom of God." Hallelujah. இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். Nicodemus immediately thought Jesus is asking to rebirth. He's asking to born again to the rebirth to happen. நிக்கோதேமே என்ன நினைச்சிட்டாரு அப்படின்னா இந்த வசனம் இயேசுநாதர் சொல்லும்போது திருப்பி பிறக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிட்டாரு. Jesus understood that and told Nicodemus, no. Unless one is born of water and spirit, he cannot enter the kingdom. Amen. இயேசுநாதர் நிக்கோதேமையை பார்த்து சொல்றாரு, நீங்க ஆவியினாலையும் ஜலத்தினாலையும் பரவாம இருந்தா தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. So he made clear understanding to Nicodemus that the birth is what Jesus mentioning is a spiritual birth. நிக்கோதேமை அறிந்து கொண்டான் அது ஆவிக்குரிய ஒரு 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 பிறப்பை அது அறிந்து கொண்டான். Hallelujah. Jesus made Nicodemus to understand that he is talking about the spiritual birth. நிக்கோதேமே இயேசுநாதர் சொல்லும்போது அறிந்து கொண்டான் அது ஆவிக்குரிய ஒரு பிறப்பு அப்படின்னு சொல்லி அறிந்து கொண்டான். Hallelujah. Jesus refers this spiritual cleansing of the soul and this accomplished by the help of the Holy Spirit. Amen. இந்த கழுவுதல் ஆவிக்குரிய கழுவுதல் அது பரிசுத்தாவியானவருடைய உதவியினால அது கழுவப்பட்டது என்பதை குறித்து தேவன் நமக்கு வெளிப்படுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. Hallelujah. What a wonderful thing. When you accept Jesus Christ, when you have accept Jesus Christ,
you become a born again person. இயேசுநாதரை நீங்க பெற்றுக்கொள்ளும் போது, நீங்க அறிந்து கொள்ளும் போது, நீங்க மறுபடியும் பிறக்கப்படுறீங்க. Amen. That is an experience of your new birth. அதுதான் ஒரு புதிய பிறப்பின் ஒரு அனுபவமாய் இருக்கிறது. Amen. That's your spiritual birth. அதுதான் உங்களுடைய ஆவிக்குரிய பிறப்பாய் இருக்கிறது. And not only that, he says you have to be washed by the, unless your one is born of water and born of spirit. He says born of water and born of spirit. You know, what do you mean by born of water? Born of water is repenting. Water cleanses a person. Your repentance will cleanse your heart. That's what Jesus, unless a person born of water and born of spirit. Why he said born of spirit? For the old spirit, the dead spirit, had to be changed with the new spirit. Amen. Amen. Hallelujah. 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 You understand? Yes. Hallelujah. Hallelujah. That when it's happening inside you, in the சம்பவம் நடைபெறும் பொழுது, when the transformation of changes happens inside you, what happens is that you become a new person. இந்த மாறுதல் உங்களுக்குள்ள வரும்போது நீங்க புதிய மனிதரா மாறுறீங்க. You're no more a sinner. நீங்க ஒரு பாவி அல்ல. Your heart becomes clear and ready to receive the kingdom of God inside you. உங்க இருதயம் கழுவப்படுகிறது, உருவாக்கப்படுகிறது தேவ ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய். Amen. Because the king is already inside you. எதனால அப்படின்னா அந்த ராஜா உங்களுக்குள்ளே இருக்கிறார். He will establish his kingdom inside you. அந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாய் அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். Amen. Hallelujah. Hallelujah. As a believer, we must do not only receive this, you have to believe in Jesus Christ. ஒரு விசுவாசியா இருந்து இது மாத்திரம் செய்யறதல்ல, நீங்க இயேசுநாதரை விசுவாசிக்கவும் வேண்டும். That means, you know, in John 3:36 says, whoever believes the Son has the eternal life. Amen. 16. குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். Amen. Whoever Hallelujah. believes in the Son has eternal life. Your faith in Christ connects you with the King and his kingdom. Amen. அவருக்குள்ள இருக்கிற விசுவாசனம் தேவனுடைய ராஜ்யத்தை உங்களையும் கனெக்ட் பண்ணுகிறது. Amen. Hallelujah. Hallelujah. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது அது? Amen. Hallelujah. So what you need for you to get connected, what you need a faith. We saw mustard seed, small faith. Hallelujah. That will grow as a big tree. Amen. So that sort of faith, when it's there inside you, it will connect. Hallelujah. ஒரு விதை உங்களுக்குள்ளே இருந்து ஒரு மரமாய் வளர்ந்து வரும்போது அது உங்களை தேவ ராஜ்யத்துக்குள்ளே இணைக்கும். Faith is the door for the eternal life. விசுவாசம் நித்திய ஜீவனுடைய வழியாய் இருக்கிறது. Amen. Hallelujah. 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 It is not only believing in Jesus Christ and having faith on him, but the word says in Matthew 7:21, not everyone who say to me, Lord, Lord, will enter the kingdom of heaven, but he who does the will of my Father. Hallelujah. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. You have to do the will of God. அவருடைய சித்தத்தை நீங்க செய்ய வேண்டும். So you have to be an obedient person to do the will of God. நீங்க அவருக்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையா இருக்க வேண்டும். When you are an obedient person, you will be a doer of the word of God. நீங்க கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையா இருக்கும்போது அவருடைய வார்த்தையின்படி நீங்க செய்ய தீர்மானம் எடுக்கிறீங்க. Hallelujah. When you do this only, you can enter the kingdom. அவருடைய வார்த்தையின்படி செய்யும்போது தான் நீங்க தேவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறீங்க. Amen. Hallelujah. Hallelujah. Or in other words, you can own that kingdom. நீங்க தேவ ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியும். வைக்க முடியும். Amen. If you are a person, don't obey to the word of God and don't obey and do things what the word says, the kingdom of God cannot be inside you.
நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை தேவனை விசுவாசிக்காமல் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்காம இருந்தீங்கன்னா தேவ ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறது ரொம்ப கஷ்டம். Amen. See, very beautifully Jesus said this. Talking only was not going to help you. You must be a doer. That's what, பேசுறது மாத்திரம் இல்ல, நீங்க தேவ வார்த்தையின்படி நடக்கவும் you வேண்டும். may come to the church, you may do all the things, but if you don't reflect your character, if you don't reflect, if you don't change, then the kingdom cannot be inside you. நீங்க சர்ச்சுக்கு வர்றது சரி, ஆனா தேவனுடைய வார்த்தையின்படி அது நீங்க செய்யலனா தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்க முடியாது. That's why Bible was encouraging everyone to be like a child. அதான் வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் குழந்தை போல இருக்கும்படி வேதவசனம் உங்களை உற்சாகப்படுத்துகிறது. Matthew 18:3 says, unless you become like a little children, you will never enter the kingdom of heaven. பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். Amen. Hallelujah. Hallelujah. For that, what the transformation is required? Transformation of your mind. உங்க மனம் மாற வேண்டும். Amen. It talks about the childlike humility. ஒரு பிள்ளையின் ஒரு தாழ்மை உள்ள குணம். ஒரு சின்ன பிள்ளை பார்த்தீங்கன்னா அதுக்கு சொல்றதெல்லாம் நம்பும். கள்ளம் கபடம் இல்லாத ஒரு உள்ளம். Amen. Hallelujah. It is trust. The character of child will trust, and it will completely surrender, and he will do things. ஒரு பிள்ளை என்ன செய்யும் அப்படின்னா முழுவதுமாய் நம்பும், அது முழுவதுமாய் அர்ப்பணிக்கும். Amen. Hallelujah. That sort of a person we have to change. நம்ம அது போல மாற வேண்டும். That's why Jesus beautifully said in beautiful illustration. There was an illustration. Jesus said in Luke 13:24, it says, strive to enter through a narrow gate. Amen. Hallelujah. Read it. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். Amen. Amen. Because you know why? It is not the plan of God that you should suffer entering it. That is not the idea what God wants. தேவனோட திட்டம் அல்ல நீங்க அந்த இடுக்கமான வாசல் வழியா போணும் அப்படினு இல்ல. Why he wants you to enter that, what he was trying to tell you is that when a pride comes, we come with the different baggages. We come with the baggage of self-righteousness and some sinful nature and the ego. All these baggages we will carry it. நம்ம சில நேரம் நம்மளோட பெருமை நமக்குள்ள நீதியை கொண்டு நம்ம அந்த இதுக்குள்ள போறோம். ஆமென். பெருமை நமக்குள்ள வரும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? பாவம், நம்மளுக்கு அந்த செல்ஃப் ரைச்சஸ்னஸ் அண்ட் ஒரு ஈகோ எல்லாத்தையும் இதெல்லாம் ஒரு பெரிய மூட்டை மாதிரி தூக்கிட்டு நம்ம போகும்போது அந்த நேரோ பாத்துக்குள்ள குறுகலான வழிகளை போகும்போது போக முடியாது. You have to drop everything. Amen. You have to put it down. Then only you can enter and you can go. Amen. That's why God made that narrow gate. Amen. அதனாலதான் அந்த இடுக்கமான வாசலை தேவன் உருவாக்கினார். In other words, only the humble person can enter. ஒரு தாழ்மையான மனுஷன் மாத்திரம்தான் அந்த இடுக்கமான வாசல்ல போக முடியும். Amen. Hallelujah. So we saw that very beautifully. How do we enter the kingdom of God? நம்ம பார்த்தது எப்படி அந்த தேவ ராஜ்யத்துக்குள்ள போக முடியும் அப்படினு பார்த்திருக்கோம். Amen. We saw that you must be a born again. நீங்க மனம் திரும்பி பிறக்கப்படணும். Amen. Hallelujah. You must be a believer in Christ, believe in Jesus Christ. நீங்க இயேசுநாதரை விசுவாசிக்கணும். And you must obey to the will of God. அவருடைய சித்தத்தின்படி அவருடைய சித்தத்துக்கு நீங்க கீழ்ப்படியணும். Amen. Hallelujah. You must become like a child. நீங்க ஒரு சின்ன பிள்ளையை போல மாறணும். When you have all this character, இந்த குணாதிசயங்கள் உங்களுக்குள்ள இருக்கும்போது that will give you the entry into the eternal kingdom, and also the kingdom will come inside you. இது உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்குள்ள அந்த தேவ ராஜ்யம் வரும். அந்த இணையில்லாத நித்திய ராஜ்யத்துக்குள்ளே உங்களை எடுத்துக்கொண்டு போகும். Amen. Hallelujah. Hallelujah. When we say kingdom of God, when God says it is
it is present in that place. God reminds to the Pharisees that they were not. He is showing that Jesus Himself is the kingdom of God. For Him to, these people have never realized that. So that's why He said, it is in the midst of you. Amen. Hallelujah. But now, for us, there are two things. One is that kingdom inside, internal, and kingdom external. ரெண்டு காரியங்கள் இருக்கிறது. தேவராஜ்யம் உங்களுக்குள்ளே, தேவராஜ்யம் வெளியே. We saw all these points, how you get prepared for the kingdom to be inside, internal. நம்ம இதுவரைக்கும் பார்த்தது அந்த தேவராஜ்யம் உங்களுக்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். We also see how we should get prepared for the eternal kingdom by praying and get ready. Where Jesus on his second coming, when he comes, he is going to establish his. நம்ம நித்திய ராஜ்யத்துக்கு எப்படி ஆயத்தப்பட வேண்டும், நம்மளோட ஜெபத்தினாலே, நம்மளோட விசுவாசத்தினாலே எப்படி ஆயத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். Amen. Hallelujah. Preparation is the most important thing. ஆயத்தம் என்பது ரொம்ப முக்கியமான காரியம். Repentance is a very important key factor. மனம் திரும்புதல் என்றது ஒரு முக்கியமான காரியம். Hallelujah. And born again experience is a very, very important. Hallelujah. Key factor. Hallelujah. So repentance, born again, all this will get prepared as a believer for you to receive the kingdom inside you and be prepared for the eternal, everlasting kingdom, to be with Jesus. Amen. Hallelujah. Hallelujah. Now the thing is, who are the persons who are not going to enter the kingdom? கடைசியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம், தேவனோட ராஜ்யத்துக்குள்ளே யாரெல்லாம் போக மாட்டாங்க, யாரெல்லாம் போக மாட்டாங்க. Amen. Hallelujah. Scripture is very, very clearly warning. வசனம் சொல்லுகிறது, it says unrepented person. யாரெல்லாம் மனம் திரும்பலையோ அவங்கெல்லாம் தேவ ராஜ்யத்துக்குள்ளே போக மாட்டாங்க. Luke 13:3. Somebody read with me very quickly. Luke 13:3. No, I tell you, but unless you repent, you will all likewise perish. Amen. Hallelujah. And the second point, second person is, second category is, ரெண்டாவது கேட்டகரி யாருன்னா, the self-righteous persons. சுயநீதி உள்ள மனுஷன். Matthew 21:32, we can see it in Matthew 21:32. They did not repent and believe. That's why they cannot enter the kingdom. Amen. For John came to you in the way of righteousness, and you did not believe him. But the tax collectors and the prostitutes believed him. And even when you saw it, you did not afterward change your minds and believe him. When Jesus referred to them, he is talking to the Pharisees. இந்த இடத்துல நீங்க அப்படின்னு சொல்றது பரிசேயர்களை பத்தி இயேசுநாதர் பேசுறார். Amen. So it's very clear. He says to them, they will not enter the kingdom of God because they didn't recognize it. அப்போ பரிசேயர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தேவனோட ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதனால நீங்க உள்ள போக மாட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. They didn't repent and they didn't believe. That's why they cannot enter the kingdom. அவங்க மனம் திரும்பல, மனம் மாறல, அதனால நீங்க தேவ ராஜ்யத்துக்குள்ள போக மாட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. Amen. Hallelujah. And the third category, what we can see that from Galatians 5:19 to 21, Paul says about the practice and the work of the flesh. Hallelujah. கடைசி பவுல் என்ன சொல்லுகிறாருன்னா, மாம்சத்தின்படி Amen. Now the works of the flesh are evident: sexual immorality, impurity, sensuality, idolatry, sorcery, enmity, strife, jealousy, fits of anger, rivalries, dissensions, divisions, envy, drunkenness, orgies, and things like these. I warn you as I warned you before. Amen. It is a warning from Paul which says very clearly the list of
things. Amen. We'll see the next category of people, the ungodly, unforgiving. Amen. அடுத்த கேட்டகரி ஆட்கள் யாருன்னா மன்னிக்க முடியாதவங்க. Amen. Hallelujah. Matthew 6:15 says, if you do not forgive others, your Father will not forgive you. Amen. Hallelujah. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். Amen. But if you do not forgive others their trespasses, neither will your Father forgive your trespasses. Hallelujah. And we have to be very careful in this place because, forgiveness is the most important thing. Amen. And the other category is the lawlessness. Matthew 7:23. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்குள்ளே சொல்லுவேன். And then I will declare to them, I never knew you, depart from me, you workers of lawlessness. All this disobeying people, all this category, all the category of whatever I said is unrepented and self-righteous and the practice of the flesh and unforgiving, lawless people. These are the category of the people cannot enter the kingdom of God unless otherwise they repent and they come to the Lord. இந்த மனுஷர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டார்கள். யாருன்னா மன்னிக்க முடியாதவங்க, சுயநீதி உள்ளவங்க, மாம்சத்திலே வேலை செய்கிறவங்க, மன்னிக்க முடியாதவங்க, இவங்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டாங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கணும்னா இந்த காரியங்களை அவங்க சரிப்படுத்திட்டு போனாங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே அவங்க செல்ல முடியும், பிரவேசிக்க முடியும். Amen. Hallelujah. Before the conclusion, I want to tell you one thing is that Jesus' message remains the same before and today also. தேவனுடைய செய்தி முன்னாடியும் இன்னைக்கும் அது ஒரே மாதிரி தான் இருக்குது. Matthew 6:33 says, Seek ye first the kingdom of God and his righteousness. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். ஆமென். ராஜ்யத்தையும் நீதியும் முதலாவது நீங்க தேடுங்க. Seek first the kingdom of God and his righteousness. முதலாவது ராஜ்யமும் அவருடைய நீதியும் தேடுங்கள். Hallelujah. The kingdom of God is present reality. Today's what you're standing is the present reality is the kingdom of God. தேவனோட ராஜ்யம் என்னன்னா இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்களோ அந்த சூழ்நிலை தான் தேவனோட ராஜ்யம். In other words, present reality is it Christ living inside you. அப்படி என்னவென்றால் கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறது. The daily, your everyday walk, is it your everyday walk living under the God's rule? தேவனுடைய கட்டளைகளும் அவர் கற்றுக் கொடுத்த பாடத்தின்படி அதன்படி நம்ம அனுதினமும் நடக்கிறோமா? Amen. Hallelujah. Your future hope, do you trust and wait for the eternity of to live with the King? உங்க நித்திய நம்பிக்கையா இருக்கிறது. உங்களுடைய ஹோப் நம்பிக்கை எப்படி இருக்கணுமா? வரப்போகிற நித்திய ராஜ்யத்திற்காக நீங்க ஜெபத்தோடும் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் பிள்ளைகளா இருக்கிறீங்க. Amen. Hallelujah. And the question Jesus asked before and he's asking now also is that in Mark 8:36 very clear is that what does it profits a man if he gains the whole world yet lose his own soul? Amen. உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? This is the question. He keeps it not only before, now also he keeps it to you, to the church, to everyone. Hallelujah. Is the kingdom of God is inside you. தேவனுடைய ராஜ்யம் உங்களுடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிறது. Hallelujah. There is an invitation. இந்த காலை ஒரு அழைப்புதல் உங்களுக்கு இருக்கிறது. The invitation is open. அந்த அழைப்புதல் உங்களுக்கு திறந்த அழைப்புதலா இருக்கிறது. Amen. The king is calling you. அந்த ராஜா உங்களை அழைக்கிறார். His kingdom is near to you. அவருடைய ராஜ்யம் உங்களுக்கு அருகிலே இருக்கிறது. Hallelujah. Do you recognize his calling, his invitation? அது நீங்க அறிந்து கொள்கிறீர்களா? அவருடைய அழைப்புதலை நீங்க அறிந்து கொள்கிறீர்களா? Hallelujah. Are you recognize or do you have the desire to enter this kingdom, to receive his kingdom?
உங்களுக்கு ஒரு வாஞ்சை இருக்கிறதா அவருடைய ராஜ்யத்துக்கு போகும்படியாய், to receive your kingdom in your அவருடைய heart. ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஒரு ஆசை இருக்கிறதா? Amen. Hallelujah. Coming to church alone is not enough. Being a person lifting your hand, praising and worshiping is not enough. சர்ச்சுக்கு வருது மாத்திரம் அல்ல, கைகளை உயர்த்தி ஆராதிப்பது மாத்திரம் அல்ல. We saw different categories. The Lord expects us to be a humble person. Amen. தாழ்மை உள்ள ஒரு நபராக இருக்கும்படியாக தேவன் நம்ம விரும்பப்படுகிறார். Amen. And when you say humble, that you should be ready to forgive others. Amen. தாழ்மை உள்ளவர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மன்னிக்க ஒரு குணாதிசயம் We நமக்குள்ள இருக்க should be வேண்டும். ready to obey to the word of God. நம்ம தேவனுடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிதலுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Hallelujah. If you are a person like that and if your life is going to walk like that, today the king he will enter inside you and the kingdom will be inside you. அவருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது தேவ ராஜ்யம் உங்களுக்குள்ளா இருக்கும். அந்த ராஜா உங்களுக்குள்ளே வசிப்பார். When the king is inside you and the kingdom is inside you, 100% sure you're no more a old personality person. அந்த ராஜாவும் அந்த தேவ ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கும்போது நீங்க முற்றிலுமாய் மாறப்பட்ட மனுஷனா இருக்கிறீங்க. Your character will be changed. உங்க குணாதிசயம் மாறும். You will have a character what Jesus expected. இயேசுநாதருடைய குணாதிசயம் குணம் உங்களுக்குள்ள வரும். You will do the will of God. அவருடைய சித்தத்தின்படி நீங்க செய்வீங்க. The will of the Father is to be a doer of his word. பிதாவினுடைய சித்தம் என்னவென்றால் தேவனுடைய வார்த்தைகளையும் இயேசு சொன்னதையும் செய்யும் பிள்ளைகளாக இருக்கும்படியாக, கேட்கிறவர்களாக மட்டும் இருந்தா தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. ஹல்லேலூயா. நீ அதன்படி செய்யும் பிள்ளையாக இருந்தீனா தேவ ராஜ்யம் உனக்குள்ள இருக்கு. நீ தேவனுடைய ராஜ்யம் உனக்குள்ள இருக்குமானால் தேவனுடைய போல அவர் சொன்னது போல ஒரு மன்னிக்கும் ஒரு மனமாற்றமான ஒரு இருதயம் உள்ளவனா இருப்பேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பெரிய கசப்புக்கள் நம்மளுடைய ஒவ்வொருத்தர் இருதயத்திலும் இருக்கு. அநேகருடைய இருதயத்தில் கசப்பு உண்டு. ஆமென். கோபம் உண்டு. ஹல்லேலூயா. மன்னிக்க முடியாத தன்மைகள் உண்டு. ஹல்லேலூயா. இதெல்லாம் அந்தகாரத்தின் போராட்டங்களுக்கு நீங்கள் வழி கொடுக்கும்படியாக இருக்கிறது. ஆமென். நீ இந்த கால வேளையில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, டுடே மார்னிங் இஃப் யூ obey to the word of God and decided that Lord, I want that kingdom inside me. ராஜா, உம்முடைய ராஜ்யம் என் இருதயத்துக்குள் வரணும். ஆமென். நீர் என்னை ஆளுகை செய்யணும். ஹல்லேலூயா. நீர் ஆளுகை செய்யும் பொழுதுதான் ஹல்லேலூயா எல்லாம் மாறும். அன்பான தேவ ஜனமே, I'm telling you, when the church theme, when the king started ruling inside you, when his kingdom is inside you, you will be a transformed, you will be a different person like what he mentioned in the word of God. தேவனோட ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கும்போது நீங்க ஒரு மாறப்பட்ட மனுஷனா இருப்பீங்க. Amen. Hallelujah. I want everyone to stand up and ask God and pray that, Lord, my prayer as you teach me, thy kingdom come in, thy will be done. Hallelujah. உம்முடைய ராஜ்யம் வரட்டும், உம் சித்தம் போல நான் செய்யட்டும். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் எத்தனை பேர் உம்முடைய ராஜ்யம் வரட்டும், உம் சித்தம் போல நான் செய்யட்டும் நான் சொல்ல முடியும்? You have to change. The transformation have to come. Hallelujah. You cannot say that I am falling. You cannot fall, because we saw that what you received like a mustard seed, it will start growing bigger and bigger and bigger. Hallelujah. So that means basically you didn't receive what you're supposed to receive. இந்த கால வேளையில் உங்களுக்குள்ள தடுமாற்றமும் மற்ற எல்லா காரியங்கள் உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாம் இருக்குமானால், ஹல்லேலூயா, உலக பிரகாரம் என்று சொன்னபோது மாமிசத்துக்குரிய காரியங்களும், மாமிசத்துக்குரிய காரியம் என்று சொல்லும் பொழுது தேவன் சொன்ன வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள்
கோபம், பொறாமை, கசப்பு, சில தீய பழக்கங்கள், இதெல்லாம் இருக்குன்னா ஒன்னே ஒண்ணுதான், தேவனுடைய ராஜ்யம் உனக்குள்ள இன்னும் வரல. தேவனுடைய ராஜ்யம் வரும் பொழுது இருளுக்கு இடமே இல்லை. வெளிச்சத்தின் அந்த இருளை அகற்றும்படியாக அகன்று ஓடிவிடும். மகிமையின் ராஜ்யனுடைய வெளிச்சம் உனக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது இருளான காரியங்கள் ஒன்றுமே இருக்க முடியாது. ஹல்லேலூயா. காலவேளையில கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். You know the areas in which you have fallen. You know the area in which you need. Hallelujah. Let your prayer be that, Lord, give me, let your will be done in my life. Let your will be done in my life. Let thy kingdom come inside you. Hallelujah. For next 2 minutes, open your mouth and say that. வேற எதுவும் கேட்காதீங்க, சொல்லுங்க. Let thy kingdom come inside me. உம்முடைய ராஜ்யம் என் இருதயத்தில் வரட்டும் ராஜா. உம்முடைய சித்தத்தை மட்டும் நான் செய்யட்டும். உம்முடைய ராஜ்யம் வரட்டும். ஹல்லேலூயா. முற்றிலுமாக 100% உம்முடைய ராஜ்யத்தின், என்னுடைய இருதயத்தின் சொந்தக்காரரே, என் ராஜாவே, நீர் பிரவேசித்து இந்த ராஜ்யத்தை, நீர் அந்த இருதயத்தின் இந்த ராஜ்யத்தை establish it, oh God. Hallelujah. அநேக சொந்த காரியங்கள் உன் இருதயத்தில் அவருடைய ராஜ்யத்திற்கு தடையாக நின்று கொண்டிருக்கிறது. Ask forgiveness to the Lord and ask him to tell him that, Lord, let your will be done. Let your kingdom come inside. Oh, ribanala raba dibara kantolo robo dibaraba ribaraba shabana kanta samaraka riyalara odiala raba nema sekete karabosa namalontolo robo ni maraka nenta ka marasantolo ro tidalo robo se nikaramanti karala raboni merese karamose kalamantine arabore oh dala raba dikaramantona rareye உடந்தலரபா திக்கரபோ சபனபலரபா எல்லா தடங்கல்களும் இயேசுவின் நாமத்தில் உடைந்து விழுவதாக, உடைந்து விழுவதாக. உம்முடைய ராஜ்யம் மட்டும், உம்முடைய ராஜ்யம் மட்டும் ராஜா. உம்முடைய ராஜ்யம் ஒவ்வொருவரின் இருதயத்திலும் வரட்டும், ஒவ்வொருவரின் இருதயத்திலும் வரட்டும். உம்முடைய சித்தம் மட்டுமே நடைபெறட்டும். உம்முடைய ராஜ்யம் வரட்டும். ஆண்டவரே, சபையில் உம்முடைய ராஜ்யம் வரட்டும். இருளுக்கு, அந்தகாரத்திற்கும் எந்த இடமே இல்லை. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் முறியடித்து போடுகிறோம். ஓ டிமா காரபோ சபா டிபாலாரபா தின்னாலாரபோ திக்கரபோ சந்தலாரபா. 2 நிமிடங்கள் வாய்களை திறந்து தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஜெபிங்க. தேவனுடைய ராஜ்யத்திற்காக உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய இருதயத்தில் ஹல்லேலூயா, தேவ ராஜ்யம் வரணும்னு சொல்லுங்க. ஆண்டவர் அந்த ராஜ்யத்தை உருவாக்குவாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாற்றுவாராக. ஓ ஹல்லேலூயா. பழைய விதமாக நடந்தது இல்லை மகளே. நீ நடந்து வந்த பாதைகள் எல்லாவற்றையும் இந்த கால வேளையில தொடர்ந்து தேவன் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. தேரபோ ஷபாரி பலாரபா நிமலா கந்தலரபோ. You cannot ignore the word, what the Spirit of God is trying to tell you. You cannot keep yourself quiet. Give yourself to Jesus and ask him to forgive you. You are a vessel, belongs to Jesus. Hallelujah. You cannot be a rigid person standing against the will of God. Hallelujah. When God wants to change you, it will be painful. There's a word for a person. Hallelujah. இன்னும் மாறாமல் கடின இருதயத்தோடும் நின்று கொண்டிருக்கிறாய். Hallelujah. தேவனுடைய சமூகத்தில் தொடர்ச்சியாக உன்னோடு தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். Hallelujah. இருதயத்தை தாழ்மை உள்ள இருதயமாக அவர் சொல்லும் ஒவ்வொரு
வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உன்னை ஒப்புக்கொடு. அவர் கரம் பலத்த கரம். அவர் கரம் உன் மீது படும் பொழுது he will bend you. Hallelujah. Don't allow that to happen. Oh, glory of Father. Praise you, Jesus. ஆண்டவரே, இந்த கால வேளையில் வந்த ஒவ்வொருவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ராஜா. உடைய ராஜ்யம் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் வரட்டும். உடைய சித்தம் மட்டுமே நிறைவேறட்டும் ராஜா. நீர் அரசாளும் ராஜா. ஹalleluya. ஒவ்வொரு பிள்ளைகளும், இந்த சபையில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை நீர் ஆயத்தப்படுத்தும், நீர் வழி நடத்தும், பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா துதிக்கான மகிமை அனைத்தும் உமக்கு ஏறெடுக்கிறேன் நல்லதாய் உள்ள பிதாவே. ஆமென், ஆமென். காலவேளை கர்த்தர் நல்லவர். ஆமென். அற்புத விதமாக நம்மை வழி நடத்தி வந்த தேவன் இத்தனை நாட்களும், இந்த மாசத்திலும் இவ்வளவு நாட்கள் கடந்து வர கர்த்தர் கிருபை செய்தார். ஹalleluya. இந்த நாளில் அவருடைய தேவ பிரசன்னம் விசேஷமா ஆராதனையிலும் அவருடைய வார்த்தையிலும் எல்லாவற்றிலும் இருந்ததற்காக நன்றி சொல்லுவோம். வாய்களை திறந்து நன்றி இயேசுவே என்று சொல்லுவோம். நன்றி தகப்பனே, நன்றி ராஜனே, நன்றி ராஜனே. ஓ, நீ நல்லவர், வல்லவர் அப்பா. அப்பா, நீர் ஆசீர்வதித்ததுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீ தொடும். உம்முடைய கிருபை இறங்கட்டும், உம்முடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய பெரிய பெரிய பலத்த கரம் அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும். ஓ ரபா நிமலா ரபா நிமரா கந்தோலோ ரபு சபா நிபா ரபா ரியலரா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. உம்முடைய வல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து நாளை தினத்தில் நடக்க இருக்கும் அப்பா. இந்த வாரம் முழுவதும் உடைய கிருபையின் கரம் அவர்களை வழி நடத்தட்டும். போகும் இடங்களில் தாயம் இறக்கம் கிடைக்கும்படி கர்த்தர் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு அப்பா நன்மை கிருபை உடைய தொடரும் சொன்ன உடைய வார்த்தையின்படி அதை தொடர்ந்து வரட்டும். நீ நல்ல சுகத்தையும் பலனையும் தந்து ஆசீர்வதி. துதிகர மகிமை உமக்கு ஏறெடுக்கிற நல்லதாக உள்ள பிதாவே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் கிறிஸ்து திரும்ப வர வரைக்கும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஹalleluya.